எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கிட்ட கேக்குறாங்க, நீங்க திமுக கூட நெருங்குறீங்களாமே? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்து, 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகிறது என்றால் 5 தொகுதிகளுக்கும் ஏற்கனவே வேட்பாளரை தீர்மானித்து விட்டு அந்த தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று சொன்ன தில்லான தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். யார் கூட யார் கூட்டணி வச்சிருக்காங்கன்னு பேசுறாங்க பாருங்க. இது ஒரு நீர்க்குமிழி. தாவேகா என்ற கட்சி, அதன் ஆட்சி எல்லாம் வெறும் நீர்க்குமிழி. இதை பார்த்து அதிமுக கொள்கையற்ற அதிமுக வேண்டும் என்றால் பறந்து கொண்டு தாவேகா கிட்ட போய் சரணடையலாம். ஆனாலும் சொல்கின்றேன், இன்னும் 234 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாம் தமிழர் கட்சி உறவுகள் நம்பிக்கை நட்சத்திரங்கள் என்று யார் யாரையோ சொல்வார்கள். ஆனால் நான் பார்த்த நம்பிக்கை நட்சத்திரங்கள் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் நேர்மையாக கொள்கையை மக்களிடம் எடுத்து சொல்லி, நாங்கள் இவ்வளவுதான் ஓட்டு வாங்கியிருக்கோம், நேர்மையான வாக்குகள், உண்மையான வாக்குகள், மக்கள் எங்களுக்கு இவ்வளவுதான் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்த தேர்தலிலும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்ட மக்களிடம் போய் நிற்கக்கூடிய ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளரும் நாம் தமிழர் கட்சி உறவும் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் தான். என்னை பொறுத்தவரை நம்பிக்கை நட்சத்திரங்கள் தான். அதாங்க தைரியம். வள்ளுவர் சொல்றாருல, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மையை வருத்த கூலிதரும். தெய்வத்தாலே முடியாது. நல்ல அரசியல் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. கூட்டணி அரசியல் தான் வேணும், திரைக்கவர்ச்சி அரசியல் வேணும், திராவிட அரசியல் வேணும், வாக்குக்கு காசு கொடுக்கிற அரசியல் தான் இங்க வெல்லும் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு வாக்குக்கு காசு கொடுக்காம நேர்மையான அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லி எத்தனை முறை தோல்வி வந்தாலும் அத்தனை முறையும் வீறு கொண்டு எழக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த மண்ணுக்குள்ள எதை போடுங்க மக்கும், எதை போடுங்க மக்கும். இலை தலை செடி கொடி, சாப்பிட்டு போட்ட உணவு, செத்து போன ஆடு மாடு, எதை போட்டாலும் இந்த மண்ணு மென்னு முழுங்கிரும். ஆனா விதைய மட்டும் மண்ணால மென்னு முழுங்க முடியாது. பெரிய யானை செத்து போயிருச்சுன்னா மண்ணு முழுங்கிரும். பெரிய யானை, பல டன் இருக்கக்கூடிய யானைய இந்த மண்ணு முழுங்கிரும். ஆனா துளியோண்டு இருக்கக்கூடிய விதையை இந்த மண்ணு முழுங்க முடியாது. காரணம் என்ன? விதைக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்ப்பு சக்தி. ஒரு சின்ன விதைக்குள்ள இருந்துதான் மிகப்பெரிய ஆலமரம் வரும். ஆலமரத்தோட விதை எவ்வளவு சிறுசா இருக்கு தெரியுமா? மீனோட செனமுட்டையோட சிறுசா இருக்குமாங்க. மீனோட செனமுட்டையே இம்னிக்காண்டிருக்கும், அதை விட சிறுசா தான் ஆலமரத்தினுடைய விதை இருக்கும். அந்த விதை விளைஞ்சு மரமாக நிற்கும் போது குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, தேர்ப்படை, இந்த 4 படையும் அதோட நிழலில் நிக்க முடியும். அந்த 4 படையையும் வழி நடத்தக்கூடிய படைத்தலைவன் அரசனு உட்கார்றதுக்கு ஒரு நிழலாக, அவ்வளவு பெரிய நிழலாக ஆலமரம் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய சங்ககால தமிழ் பாடல் சொல்லுது. ஒரு சாதாரண விதை. அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நாங்க 8 விழுக்காடுல இருந்து 4 விழுக்காடுக்கு குறைஞ்சிருக்கலாம், குறையட்டும். ஆனாலும் நாங்கள் விதைநெல்கள். நாளை மலரப்போகக்கூடிய நல்ல ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் மலரக்கூடிய நல்ல ஆட்சிக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விதை நல்லாக இருப்போம். இப்படியே போயிடாதுங்க நாடு, இப்படியே போயிடாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம திருந்திதான வரணும். நம்மளை மீட்பதற்கு எந்த மீட்பரும் வரமாட்டார்கள். நம்மிலிருந்து வந்தவர்கள் தான், நம்மோடு போராடக்கூடியவர்கள் தான் வருவார்கள் என்ற நிலை வரும்போது வந்துதான் ஆகணும். நம்மளை மக்கள் கைவிட்டு விடுவார்கள் என்ற மட்டும் என்னைக்கு நினைக்காதீங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுவர். வள்ளுவர் நமக்கு தான் எழுதியிருக்கான். இவன் வெல்லவே முடியாது அப்படின்னு விதி இருந்தாலும் அந்த விதியும் மாத்த முடியும். எவனால? உழைவின்றி தாளாது உயற்றுவர். கொஞ்சம் கூட ஓய்வு உளைச்சல் இல்லாம தாளாது யார் உழைக்கிறார்களோ அவர்களுடைய விதியவே அந்த உழைப்பு மாற்றும் என்று நம்முடைய தமிழ் வேதம் திருக்குறள் சொல்லுது. மாறும், எல்லாம் மாறும். நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் 60 ஆண்டு கால திமுகவையே இந்த தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராகி விட்டார்கள் என்றால், கட்சி ஆரம்பித்து வெறும் 2 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த இந்த தற்குறி கழகத்தினரை தூக்கி எறிவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அதிக காலம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி அவர்கள் மாற்றம் என்று இனிமேல் நோக்கினால் மீண்டும் அதிமுகவிற்கு போக மாட்டார்கள். நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களால் தான் தமிழ்நாட்டிற்கு விடிவு வரும் என்று உறுதியாக நம்புங்க. நம்ம கிட்ட என்ன இல்ல? நம்ம கிட்ட இல்லாது என்னது? உழைப்பு இருக்கு, ஆகச் சிறந்த கொள்கை இருக்கு, மக்களை வாழ்விக்கக்கூடிய வேகம் இருக்கிறது, துணிவு இருக்கிறது. நம்ம கிட்ட இல்லாத என்னது? காசு மட்டும் தான் இல்ல. ஆனா அதை விட கொள்கை இருக்கு, அதை விட நம்ம கிட்ட உண்மை இருக்கு. இந்த மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக பயணிப்பதற்கு நம்ம கிட்ட உள்ள உறுதி இருக்கு. தேர்தலில் போட்டிட்டோம், மே 4 ரிசல்ட் வருது. அடுத்து 10-15 நாட்கள்லயே
சூலூர்ல ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க சொல்றாங்க. மக்களோடு மக்களாக மக்களுக்காக நாம் நிற்க வேண்டும்டா, போய் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சிறப்பாக நடத்துங்க என்று கட்டளையிடுகிறார். அவர்தான் மக்கள் தலைவர். மக்கள் புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும், ஆனால் உறுதியாக நம்மிடம் வருவார்கள். அதற்காக உள்ளத்தையும் உடலையும் உறுதி செய்யுங்க, உறுதி செய்யுங்க. நமக்கு ஒரே ஒரு போட்டி தான், ஒரே ஒரு போட்டி தான். பெருந்தலைவர் காமராஜரா இல்லை அவருடைய பேரன் செந்தமிழன் சீமானா என்று தமிழ்நாட்டு வரலாறு போட்டி வைக்கும். அப்படிப்பட்ட போட்டிக்கு நாம் உறுதியாக தயாராகும், உறுதியாக தயாராகும். நம்ம கிட்ட பெரிய பெரிய கொள்கைகள்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே மக்களுக்கு தேவையான கொள்கைகள் தான், மக்களுக்கு தேவையான கொள்கைகள். அந்த கொள்கைகளை நாம மக்கள்கிட்ட இன்னும் இன்னும் எடுத்துட்டு போவோம், இன்னும் இன்னும் எடுத்துட்டு போவோம். மக்கள் நம்மிடம் வருவார்கள். தமிழ்நாடு கட்டாயம் கட்டாயம் நம்மிடம் வரும், மாற்றமே இல்லை. அதுல ஒரு துளி கூட எனக்கு சந்தேகமே கிடையாது, உறுதியாக வரும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றதும் அதான். இனிமேல் மாற்றம் என்று மக்கள் விரும்பினார்கள் என்றால் அது திமுக அதிமுகவை அல்ல, நம்மைத்தான் நோக்கி வருவார்கள். தைரியமாக நின்று போராடுங்கள் என்று சொல்றார். பாருங்க, யோசிச்சு பாருங்க. டிவியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உரையாடல்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் கடன் வாங்கியிருக்காங்களே, நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விவசாய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வீர்கள் என்று சொன்னீர்களே என்று கேட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? விவசாய கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு எல்லாம் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, அவ்வளவுதான். குறுவை சாகுபடிக்கு காவிரி எதிர்பார்த்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு முதலமைச்சரின் பதில் என்ன? ஒரே தான், அப்படிதான். என்ன பதிலியா வச்சிருக்க? அவ்வளவுதான். இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. என்னப்பா பதில் வச்சிருக்கீங்க? முதலமைச்சர் விஜய், சிஎம் சார் விஜய் பதில் சொல்லுங்க. இவ்வளவுதான், இப்படிதான். படித்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் போடுவேன் என்று சொன்னீர்களே, உங்க பதில் என்ன சிஎம் சார்? இப்படிதான். இதுக்கு என்னையா பதில் தெரியாது. இப்படிதான், இப்படிதான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க செய்யற இந்த கேவலங்கட்ட ஆட்சிக்கு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் எழுந்து நின்று சொல்வார்கள், அப்படின்னு சொல்வார்கள். நீங்கள் வீட்டுக்கு போக தயாராக இருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் செய்த ஊழல்களுக்கு பதில் சொல்ல, தமிழ்நாட்டு மக்களிடம் பதில் சொல்ல தயாராக இருங்க, தயாராக இருங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது பழனிமலை முருகன். பழனிமலை முருகன், பழனிமலை முருகன், பஞ்சாமிர்தம். கீழே மலையடி வாரத்துல ஒரு ஏக்கர் 40 சென்ட், 1.4 ஏக்கர். அந்த நிலத்தினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு அப்படிங்கிறது 100 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு வித்துட்டாங்க. யாரு? யாரு? இந்த நடிகர் விஜய் வித்துட்டாங்க. ஊழல் பெருச்சாளிகளாக பெருத்து போயிருக்காங்க. திமுகவை விட மிக கொடூரமான ஊழல் பெருச்சாளிகள் இவர்கள். பழனி முருகனுக்கே மொட்டை அடிக்க பார்த்திருக்காங்க நடிகர் விஜய். பழனி முருகனுக்கே மொட்டை அடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பாருங்க. 100 கோடி ரூபாய்ங்க அந்த நிலத்தினுடைய மதிப்பு. நீ 2 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. பழனி முருகனுக்கே மொட்டை அடிக்க பார்த்திருக்காங்க. உஷாரா இருங்க, உஷாரா இருக்கணும். இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பிராமணரை போட்டுட்டோம்னு சொல்லி பிஜேபி காரங்க எல்லாம் சொல்றாங்க. நடிகர் விஜய் சிறந்த ஒரு செயல்பாட்டாளர்ப்பா, நல்லது பண்ணிருக்காருப்பா அப்படின்னு. கடைசியில பார்த்து என்ன வேலை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? எப்பா இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கேன், 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு தாரைய பார்த்திருக்கீங்களா அப்படின்னா ஒரு அமைச்சர் என்னங்க சொல்லணும்? ஒரு அமைச்சர் என்னங்க சொல்லணும்? நான் விசாரிக்கிறேன்னு சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தவறு நடந்திருக்கு. 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வித்திருக்க, நீ செய்தது ஊழல், தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. மாற்றம் பாத்தீங்களா? மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் பாத்தீங்களா? சரியான பித்தலாட்டு ஏமாற்றம். இவர்கள் பித்தலாட்ட ஏமாற்றம். திமுக தீய சக்தி, அதிமுக அது ஒரு தீய சக்தி. ஆனா அவங்க கிட்ட இருந்து எம்எல்ஏக்கள் வந்தால் நான் வாங்கிக்குவேன். இது என்ன சக்தி? இது துப்புக்கட்ட சக்தி ராஜா. திமுக அதிமுக காரங்க எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணி தாவேக்கால சேர்ந்தீங்கன்னா நீங்க தூய சக்தியா? தூய சக்தியா நீங்க? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு அதிமுக எம்எல்ஏ தான்
தனக்கு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கீங்க, நீங்க செலவழிச்சு பல கோடி செலவழிச்சு தான் நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. இருந்தாலும் அந்த பதவியை ஏன் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வர்றீங்க? ஏன் பதவி விலகல் கடிதம் கொடுத்துட்டு வர்றீங்க? கேட்டா சொல்றாங்க, நான் ஏற்கனவே அப்போசிஷன் எம்எல்ஏவா தான் இருந்தேன், எதிர்கட்சி எம்எல்ஏவா தான் இருந்தேன். எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும்போது மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல, எதுவும் செய்ய முடியல. ஆளுங்கட்சியா எம்எல்ஏ ஆனா தான் நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இப்ப என்ன குடும்பம் பாத்தீங்களா, எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும்போதே இந்த எம்எல்ஏக்கு தேவையான லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக பணம் வரும். பணம் வராமலாம் இல்லை, பணம் வரும். ஆனா இவங்களுக்கு செய்யறதுக்கு மனசு இல்லை, மனசு இல்லை. தாவை பிடிக்குது மீன், கடல்ல வந்து வலைய போட்டு மீனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் எப்படியாவது இந்த மண்ணில் வந்து நீங்க தானே இப்ப தைரியமா இருக்கணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனிப்பெரும் கட்சி தாவேக்கா இருக்கு. நீங்க ஏன் வந்து பதறீங்க? உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா ஒரு இடைத்தேர்தல் வைங்க, இடைத்தேர்தல் வந்து சந்திச்சுக்கோங்க, மக்களை போய் சந்திங்க. எனக்கு அறுதி பெரும்பான்மை தேவை, எனக்கு 118 120 எம்எல்ஏக்கள் எனக்கு தேவை, எனக்கு கொடுங்க, நான் இன்னும் சிறப்பாக ஆட்சி செய்யறேன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இப்ப பேசுற என் கையில எந்த துண்டறிக்கையும் கிடையாது, துண்டுச்சீட்டும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த முதலமைச்சரோ அவருடைய கட்சியினுடைய அமைச்சரோ எம்எல்ஏவோ துண்டுச்சீட்டு இல்லாம 5 நிமிஷம் பேச முடியாது. காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனை எதுவும் அவர்கள் மனசுலே கிடையாது, நினைவிலே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில நான் மட்டும் இல்ல, கார்த்திகா மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கிட்ட இருந்து நேற்று கட்சியில இணைஞ்ச பேச்சாளர் வரைக்கும், பொறுப்பாளர் வரைக்கும் இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைய மனசுல இருந்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அந்த தகுதி கிடையாது, தகுதி கிடையாது. பேச்சே இல்லை, சட்டமன்றத்தில் பேச்சே இல்லை. மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு, நீட்டுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? பேச்சு கிடையாது, பேச்சு கிடையாது. காவேரி உரிமை சிக்கலுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? பேச்சு கிடையாது. வரலாறும் தெரியல, மக்களுடைய வாழ்வியலும் தெரியல, ஒன்னும் தெரியல. இன்னைக்கு முழுக்க கோடாலிங்கிற ஒரு கிராமத்துல உங்களுக்கு தெரியும், கிராமத்துல இந்த மதுபான கடைகளை மூடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 9, 10 படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் போராட்டம் பண்ணுதுங்க. அவங்கள காவல்துறை அதிகாரிகள் முடக்குறாங்க, அராஜகம் பண்றாங்க. அப்படின்னா நாடு எப்பேற்பட்ட நாடா இருக்கு? மக்களுடைய வழி தெரியல. இந்த ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 42 கடையை மூடினாங்க. வந்த உடனே இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 717 மதுபான கடைகளை மூடுறேன் அப்படிங்கிற பேர்ல ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 42 கடையை மூடினாங்க. இப்ப எல்லாத்தையும் திறந்துட்டாங்களா? மூடின மாதிரி மூடி, திறந்த மாதிரி திறந்துருவாங்க. இதான் இவருடைய ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறை மாறணும். இந்த ஆட்சி முறை மாற்றம் கிடையாது. இது மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம். இதை நாம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறையாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் இன்னைக்கு லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா? இல்ல. அந்தந்த இடத்துல எல்லாம் லஞ்சம் வாங்கணும்ங்கிறதே உங்களுக்கு தெரியல. தெரியாமத்தான் இவங்க லஞ்சம் வாங்காம இருக்கிறாங்களே. சில இடங்கள்ல தெரிஞ்சு வாங்காம இல்ல. ஆனா பாருங்க, ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், புசியானந்தாக இருக்கட்டும், அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுல 30 கோடிக்கு மேல வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆட்சி எந்த விதமான ஆட்சியாக இருக்கும்? விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிற மாதிரி இந்த ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சி இந்த 75 நாட்கள்ல எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு.